நன்றி அம்மா. என்ன சின்ன வயசுலேருந்து நல்லா பார்த்து பார்த்து வளர்த்ததுக்கு, நெறைய நல்ல விஷயம் சொல்லிக் குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 30 நாள் கழிச்சு இப்ப தான் என் குரல நானே கேட்கிறேன். 30 நாளா நான் மௌன விரதம் இருந்தேன். ஸோ பேசுறது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தொடங்கி பேசலாம் அப்படின்றதுக்காக, என்னோட அம்மாக்கு ஆம் நெறைய நன்றி சொல்ல இருக்கு. அத சொல்லலான்னு நான் இந்த இந்த வீடியோ ரெக்கார்ட்ல நான் சொல்லப் போறேன். நான் ஏன் மௌன விரதம் இருந்தேன்? எதுக்காக? அப்படின்றத நான் நடுவுல சொல்றேன். பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி அம்மா. தினமும் எனக்கு அழகா நான் ஸ்கூல் படிச்சு முடிக்கிற வரைக்கும் ரெட்டை ஜடை போட்டு விட்டதுக்கு நன்றி அம்மா. எனக்காக பார்த்து பார்த்து வகை வகையா எனக்கு பிடிச்ச மாரி நெறைய ரொம்ப ருசியான சாப்பாடு செஞ்சு குடுத்ததுக்கு நன்றி அம்மா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து நல்லா சொல்லிக் குடுத்ததுக்கு நன்றி அம்மா. எனக்கு நெறைய நல்ல ட்ரெஸ்ஸு பார்த்து பார்த்து வாங்கி குடுத்ததுக்கு நன்றி அம்மா. உன்னோட தூய்மையான அன்புக்கு நன்றி அம்மா. உன்னோட அளவில்லாத அன்புக்கு, அக்கறைக்கு நன்றி அம்மா. சின்ன வயசுல எனக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாதப்போ என்ன தூக்குன்னு சொன்னப்போ என்ன தூக்குனதுக்கு எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நன்றி அம்மா. தினமும் எனக்கு பத்திரமா 5வது படிக்கிற வர ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்ததுக்கு நன்றி அம்மா. பாட்டி வீட்ல பஸ்ல ரொம்ப தூரம் சென்னையில இருந்து போகும்போது எனக்கு ஜன்னலோர சீட் குடுத்ததுக்கு, ஜன்னல்ல அடிச்ச காத்துல என் கண் இமை அசையுதுன்னு உன்னிப்பா கவனிச்சு சொன்னதுக்கு நன்றி அம்மா. ஒரு நாள் பஸ்ல வரும்போது பாரிஜாதம் படக்கதைய எனக்கு முழுசா சொன்னதுக்கு நன்றி அம்மா. எனக்காக ரொம்ப சுவையான அருமையான இட்லி பொடி செஞ்சு அது நல்ல இட்லியோட பெசஞ்சு சின்ன வயசுல சுலபமா சாப்பிட குடுத்ததுக்கு நன்றி அம்மா. எனக்கு பிடிச்ச இறால் தொக்கு ரொம்ப ரொம்ப சுவையா நெறைய தடவ செஞ்சு குடுத்ததுக்கு நன்றி அம்மா. என்ன தூய்மையான மனசால நேசிச்சதுக்கு நன்றி அம்மா. எனக்கு அழகா எழுத சொல்லிக் குடுத்ததுக்கு நன்றி அம்மா. எனக்கு ஸ்கூல் போய் முடிக்கிற வர என் தலை தேய்ச்சு குளிப்பாட்டி விட்டதுக்கு இதெல்லாம் நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நோட்ல எழுதியிருக்கேன். ஸோ 40 பேஜஸ் எழுதியிருக்கேன். ஷார்ட் சைஸ் நோட் புக்கு 40 பேஜஸ். இது படிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இது படிக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்புறம் அது போயிட்டே இருந்தது. டைம் போஸ்ட்போன் ஆகிட்டே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் தான் என்னோட மௌன விரதம் 30 டேஸ் மௌன விரதம் முடிக்கிறேன். ஏதாவது இதுல ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நான் வந்துட்டு என்னோட மெமரிஸ் அப்படியே ஷேர் பண்றேன். இதோட அம்மா வந்துட்டு இந்த ரெக்கார்டிங் அப்போ பார்ப்பாங்க. ஐ ஹோப் ஸோ. யா நன்றி அம்மா. சுவையான தீபாவளி முறுக்கு ஒரு பெரிய டப்பு நிறைய செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. எனக்கு பூக்கட்ட சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. எனக்கு பாசமா ஆசீர்வாதத்தோட எனக்கு நல்லது நடக்கணும்னு எண்ணத்தோட நிறைய வாட்டி எனக்கு விபூதி குங்குமம் வச்சு விட்டதுக்கு நன்றி அம்மா. நிறைய தடவை எனக்காக கடவுள்கள் கிட்டலாம் வேண்டிக்கிட்டதுக்கு நன்றி அம்மா. எனக்கு சுகமா தூக்கம் வர அளவுக்கு நிதானமா நிறைய தடவை என் தலையில எனக்கு பெண் பார்த்ததுக்கு சின்ன வயசுல நன்றி அம்மா. வெற்றிய என் கையில கொடுத்ததுக்கு வெற்றி என்னோட நெஃப்யூ, என்னோட தங்கச்சியோட பையன். நன்றி அம்மா. உன்னால முடியும்னு சொன்னதுக்கு நன்றி அம்மா. நான் நல்லா படிக்க எனக்கு டியூஷன்ல சேர்த்து விட்டதுக்கு நன்றி அம்மா. உனக்கு உடம்பு சரியில்லாதப்ப கூட எனக்காக சாப்பாடு செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. எனக்கு நல்லது நடக்கணும்னு என்னை நிறைய கோயிலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு நன்றி அம்மா. எனக்கு வயசு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தப்ப கூட என்னை கூட்டிட்டு போய் கூலியும் சுட்டு மருந்து சாப்பிட வச்சிருக்கா. ஐ திங்க் ஒரு 7-8 வயசுல கூட என்ன போய் டபுள் ஷாரிட்டி எல்லாம் கொடுத்தாங்க அம்மா. அந்த மாதிரி நன்றி அம்மா. உன் நல்ல மனசுக்கு நன்றி அம்மா. எனக்கு 15 வயசுல நான் பாட்டி வீட்டுல ஃபேன் இல்லாம தூங்கினப்போ ஒரு பிள்ளைக்கு எப்படி முத்து முத்தா வேர்த்து இருக்குன்னு பாசமா சொன்னதுக்கு நன்றி அம்மா.
என்னோட 15வது பிறந்த நாள் அன்னைக்கு ஹாப்பி பர்த்டேடா செல்லம்னு சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நன்றி அம்மா அடிக்கடி பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு. நன்றி அம்மா சுவையான சூடான அடை செஞ்சு நிறைய தடவை கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா எனக்கு ரொம்ப அழகா ஜடை பின்னி அலங்கரிச்சு 5 வயசுல இடுப்புல தூக்கிட்டு போய் போட்டோ ஸ்டுடியோல போட்டோ எடுத்ததுக்கு. எனக்கு அப்போ என்ன அப்ப சிரிக்க சொன்னதுக்கு, அப்புறம் தங்கச்சி பாப்பாக்கும் அலங்கரிச்சு போட்டோ எடுத்ததுக்கு. நன்றி அம்மா எனக்கு சின்ன வயசுல டைஃபாய்டு வந்தப்போ எனக்கு 6 மாசம் எண்ணெய் இல்லாம பத்திரமா நல்லா சமைச்சு பார்த்துக்கிட்டதுக்கு. நன்றி அம்மா உன்னால எவ்வளவு முடியுமோ அதுக்கு மேலே முயற்சி பண்ணி எங்களை வளர்த்ததுக்கு. நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் நீ. நன்றி அம்மா ரொம்ப நல்ல அம்மாவா இருந்ததுக்கு. நன்றி அம்மா என்னை சின்ன வயசுல இருந்து நிறைய வாட்டி மன்னிச்சு ஏத்துக்கிட்டதுக்கு. நன்றி அம்மா மேல்மருத்துவருக்கு சாமி கும்பிடும் போது எங்க கூட சேர்ந்து சிரிச்சதுக்கு. அந்த ஸ்லோகெல்லாம் படிப்போம். ஓகே, எனக்கு சிரிப்பா வரும். நன்றி அம்மா உங்க வாழ்க்கை சின்ன வயசு கதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி எல்லாம் வந்து சொன்னதுக்கு. நன்றி அம்மா அப்பா ஆபீஸ் ஆயுத பூஜை ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி விட்டதுக்கு. நன்றி அம்மா அமுல்யா வீட்டுல பார்க்க போனதான் நான் அந்த கரண்ட் பிளக்ல வந்துட்டு என்னோட சுண்டு விரல் வந்துட்டு விட்டு துடிச்சப்போ நீயும் துடிச்சதுக்கு. நன்றி அம்மா அமுல்யா வீடு பார்க்க போனப்போ அவங்க கரண்ட் பிளக்ல என்னோட சுண்டு விரல் விட்டு எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சது. அப்போ நான் துடிச்சது மாதிரி என்னோட அம்மாவும் வந்துட்டு துடிச்சாங்க. ஸோ நன்றி இந்த ஒரு பாசத்துக்கு. நன்றி அம்மா டெய்லரிங் மிஷின்ல என் விரல் கீறி அடிபட்டப்போ நீயும் துடிச்சு அதை சரி பண்ண ரொம்ப முயற்சி பண்ணது. நன்றி அம்மா நான் சின்ன போன் வாங்கி கொடுத்தப்போ அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டது. சின்ன ஸ்மார்ட் போன் வந்துட்டு நான் கொடுத்தேன். நன்றி அம்மா என்ன நிறைய தடவை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. நன்றி அம்மா சின்ன வயசுல என் கை விரல் பாதத்துல சின்ன அந்த மரத்துகள்கள் அது பேர் ஸ்பிளிண்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நிதானமா முழு கவனத்தோட விடாமுயற்சியோட வெளியே எடுத்ததுக்கு. நன்றி அம்மா தூரத்துல இருந்து உன்னை பார்த்து நான் சந்தோஷம் தாழாம சிரிச்சப்ப திரும்பி என்னை பார்த்து சிரிச்சதுக்கு. நன்றி அம்மா எனக்கு அமுலுன்னு அழகான செல்ல பேர் வச்சதுக்கு. நன்றி அம்மா இன்னமும் என் செல்ல பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு இன்னமும் என்ன வந்துச்சு அமுலு அமுலுன்னு கூப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி அம்மா உன் அழகான கோலத்தால தினமும் வீட்டை அழகாக்குனதுக்கு. நன்றி அம்மா எப்படி எல்லாத்தையும் அழகா அடுக்கி வைக்கணும்னு எடுத்துக்காட்டா இருந்து காமிச்சதுக்கு. நன்றி அம்மா உன்னால முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருந்ததுக்கு. நன்றி அம்மா எவ்வளோ வேர்த்தாலும் சமையல் அறையில நின்று வருஷக்கணக்கா சமைச்சு கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா என் கத்தெல்லாம் நான் நல்லா பாடுறேன்னு சொன்னதுக்கு. நன்றி அம்மா சுவையான மனமான சுட சுட சக்கரை வெள்ளை பொங்கல் நிறைய தடவை செஞ்சு கொடுத்ததுக்கு. நிறைய நன்றி அம்மா ருசியான வெல்லம் போட்ட மாங்காய் பச்சடி செஞ்சு கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா 10வது பிறந்த நாளுக்கு அழகான வாசனையான நித்தியவல்லி பூ கட்டி என் தலையில வச்சு விட்டதுக்கு. நன்றி அம்மா சின்ன வயசுல எனக்கு அலங்காரம் பண்ணி ஒரு பர்த்டே அன்னைக்கு லிப்ஸ்டிக்லாம் இங்கெல்லாம் போட்டு என் கணத்துல மூசி அது மேல ஜிகுனாலாம் வச்சு. நன்றி அம்மா ரொம்ப ரொம்ப சுவையான உருண்டை குழம்பு நிறைய தடவை செஞ்சு கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா நான் 3வது 4வது படிக்கும்போது நான் அசம்பிளியில ப்ரேயர் சொன்னதை பார்க்க கிரீன் வேலி ஸ்கூல் இந்த வால் கிட்ட எக்கி ரொம்ப நேரம் நின்று பார்த்து எனக்கு பாய் சொல்லிட்டு போனதுக்கு. அப்ப எண்ணமெல்லாம் நீதான் இருந்த அம்மா. நன்றி அம்மா யாரோ ஒரு ஆண்டி உனக்கு வெள்ளையா இருக்கிற குழந்தை தானே பிடிக்கும்னு கேட்டதுக்கு.
எனக்கு 2 பேரையுமே பிடிக்கும்னு சொன்னதுக்கு நான் கண்டிப்பா அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நன்றி அம்மா எனக்கு லேஸ் கட்ட முடி போட சொல்லி கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா எனக்கு 5 5 கடிகாரத்துல நேரம் பார்க்க சொல்லி கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா எனக்கு எப்படி சுத்தமா பெருக்கணும்னு சொல்லி கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா என் மேல ரொம்ப ரொம்ப நிறைய நம்பிக்கை வச்சதுக்கு. நன்றி அம்மா சின்ன வயசுல அது நம்ம பாப்பா, நம்ம இல்லாம யாரும் நம்ம இல்லாம யார் நம்ம பாப்பாவை நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொன்னதுக்கு. நான் அப்போ சின்ன குட்டிய வந்துட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன் என்னோட தங்கச்சி. ஸோ அதுதான் நான் ஞாபகம் வச்சிருக்கிற முதல் சந்தோஷ பாசமான ஞாபகம் சின்ன குட்டி கூட. நான் அப்போ நினைச்சேன் நம்ம பாப்பா எவ்வளோ சாஃப்டா நம்மளுக்கு இருக்கே, நம்மளுக்கு இவ்வளவு நாள் அது தெரியலையே அப்படின்னு ஃபர்ஸ்ட் அப்பதான் கட்டி பிடிச்சிப்போம். அது ஒரு 3 வயசோ 4 வயசோ தான் நினைக்கிறேன். நன்றி அம்மா எனக்கு வெள்ளை ரோஜா பூ வச்சு விட்டதுக்கு. நன்றி அம்மா நீ தைரியமா கேளுன்னு சொன்னதுக்கு. ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ல ஏதோ போயிட்டு எனக்கு போஸ்ட்போன் ஆகிட்டு இருந்துச்சு ட்ரீட்மெண்ட். அப்போ சொன்னாங்க நீ போய் தைரியமா போய் கேளு அப்படின்னா. அப்போ கேட்டேன் எனக்கு கிடைச்சது. ஸோ ரொம்ப நன்றி. நன்றி அம்மா நான் 10வது 10th படிக்கும்போது அவங்களுக்கு புரியுற மாதிரி ஆக்சுவலி நான் அவங்களுக்கு எழுதியிருக்கேன் தமிழ்ல. ஓகே, ஸோ எல்லாமே தமிழ்ல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வசதியா இருக்கிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஸோ அதனால தான் தங்கிலீஷ்ல எனக்கு வரல, இது பார்த்து படிக்கும்போது தமிழ்லயே நான் சொல்றேன். நன்றி அம்மா நான் 10வது வகுப்புல நல்ல மார்க் எடுத்ததுக்கு. ரோஸ் மில்க் ஐஸ் செஞ்சு கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா உன்னோட தூய்மையான ரொம்ப 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 நல்ல மனசுக்கு. நன்றி அம்மா என்ன நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல என்னை படிக்க அனுப்பிச்சதுக்கு. நன்றி அம்மா என் பாட புத்தகத்தை எல்லாம் அழகா அட்டை போட்டு கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா மார்கழி புயல்ல என்ன நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. என்னோட நல்லதுக்காக இன்னைக்கு கஷ்டமாவே இருந்தாலும் 1 மாசத்துக்குள்ள சென்னைக்கு ட்ரெயின்ல பத்திரமா என்ன கூட்டிட்டு வந்ததுக்கு. நன்றி அம்மா எனக்கு 1.5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா எனக்கு 15 வயசு வரை தினமும் தலையில எண்ணெய் வச்சு விட்டதுக்கு, என் தலை துவட்டி விட்டதுக்கு. நன்றி அம்மா நான் அழகா இருக்கேன்னு நிறைய தடவை சொன்னதுக்கு. நன்றி அம்மா எனக்காக துணிமணி வாங்க நிறைய நேரம் கால் வலிக்கு நின்று நடந்து கூட வந்ததுக்கு. நன்றி அம்மா மருதாணி போட்டு விட ரொம்ப நேருக்கு உன்னோட கையை கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா எனக்கு ரொம்ப சுவையான பூண்டு மிளகாய் சட்னி செஞ்சு கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா எனக்கு ரொம்ப சுவையான கொத்தமல்லி சட்னி இட்லி செஞ்சு கொடுத்ததுக்கு. ஸோ என்னோட அந்த சின்ன வயசு மெமரி எல்லாம் நான் அப்படியே சொல்றேன். நன்றி அம்மா எனக்காக ஷால்ல பின் போட்டு விட்டதுக்கு ரொம்ப பொறுமையா. நன்றி அம்மா நான் சூட சாப்பிடணும்னு என்னை சாப்பிட நிறைய தடவை கூப்பிட்டதுக்கு. நன்றி அம்மா எனக்காக என் நோட்ல படம் எல்லாம் வரைஞ்சி கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா எனக்காக நிறைய தடவை கொடை பிடிச்சு ரொம்ப தூரம் நடந்ததுக்கு. நன்றி அம்மா ரோட் கிராஸ் செய்யும் போது என் கையை பிடிச்சு கூட்டிட்டு கூட்டிட்டு போனதுக்காக. நன்றி அம்மா எனக்கு புடவை கட்ட சொல்லி கொடுத்ததுக்கு, தாவாணி கட்ட சொல்லி கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா ரொம்ப தைரியமா எல்லா வேலையும் அருமையா செஞ்சு முடிக்கிற பலமான பெண்ணா வாழ்க்கையில வரமா வந்ததுக்கு. நன்றி அம்மா உன்னோட மகளை என்ன தேர்ந்தெடுத்ததுக்கு. நன்றி அம்மா சில நாட்கள் உன் மடியிலே என்ன படுக்க விட்டதுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமும். நன்றி அம்மா எனக்காக அழகழகான கூடை பின்னி செஞ்சு கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா உன் தங்கச்சிய அன்பா மகளா பார்த்து எனக்கும் என் தங்கச்சியை நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னு உணர வச்சதுக்கு. நன்றி அம்மா எல்லா தீபாவளிக்கும் எண்ணெய கிண்ணத்துல போட்டு கொடுத்ததுக்கு. சின்ன சின்ன அழகான மெமரிஸ் அதெல்லாம் நான் ஞாபகப்படுத்தி என்னோட அம்மாவுக்கு நான் நன்றி சொல்றேன். இதெல்லாம் நீங்க பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. உன் புடவை போட்டுக்க நிறைய தடவை கொடுத்ததுக்கு, உன் புடவைகள் எல்லாம் போடுறதுக்கு நிறைய தடவை கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா சின்ன வயசுல படிக்கிற வயசுல எல்லா நாளும் பால் பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னு நிறைய கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா எப்படி துணியெல்லாம் மடிச்சு அழகா வைக்கணும்னு சொல்லி கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா நிறைய சுவையான சூடான வறுத்த மீன் செஞ்சு கொடுத்ததுக்கு.
நன்றி அம்மா. எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு உனக்கு தெரிஞ்ச எல்லா சாமியும் கும்பிட்டதுக்கு நன்றி அம்மா. நீ பாத்திரம் கழுவ வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நன்றி அம்மா. குட்டி வயசுல போட்டோ ஸ்டுடியோல ஃப்ராக் ட்ரெஸ்ல ஒரு போட்டோ, பேண்ட் சட்டை போட்டு ஒரு போட்டோ, செயின் போட்டு கொலுசு போட்டு எடுத்ததுக்கு அது ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்னமும் எனக்கு அந்த போட்டோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அழகான ஞாபகத்தை உருவாக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அம்மா. என் கை விரலுக்கு மோதிரம் பெருசா இருக்குன்னு அது பின்னாடி நூல் சுத்தி எனக்கு போட்டு விட்டதுக்கு நன்றி அம்மா. எனக்கு உடம்பு சரியா இல்லாத போதெல்லாம் என்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனதுக்கு நன்றி அம்மா. உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப ருசியான சாம்பார் தயிர் சாதத்துக்கு நிறைய தடவை செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. உன் ருசியான காரக்குழம்புல போட்டு அந்த உருளைக்கிழங்கெல்லாம் உருளைக்கிழங்குக்கு ருசி சேர்த்ததுக்கு எல்லாம் நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கேன். நன்றி அம்மா. செடியெல்லாம் எப்படி அன்பா பாசமா பார்த்துக்கணும்னு செஞ்சு காமிச்சதுக்கு அன்பா பாசமா பார்த்துக்கணும். நன்றி அம்மா. அழகழகா என் கையில கொப்பி கொப்பியா மருதாணி போக்கி விட்டதுக்கு நன்றி அம்மா. என்ன நம்பி தேங்காய் பட்டை வாங்க காசு கொடுத்து கமலா ஸ்டோருக்கு அனுப்புனதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நான் கடைக்கு போறேன். நான் சொன்னேன் நான் போறேன் அப்படின்னு சொன்னப்போ நம்பி கொடுத்தாங்க. நன்றி அம்மா. நிறைய பேஜ் இருக்கிற பெரிய நோட் வாங்கி கொடுத்ததுக்கு. ஒரு தடவை டியூஷன் போகும்போது பெரிய நோட் புக் மாதிரி அதுல இந்த பெரிய நோட் புக் வாங்கி கொடுத்தாங்க. நிறைய பேஜ் இருந்து பெரிய நோட் வாங்கி கொடுத்ததுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுல நடுவுல கோடு போட்டு நான் டியூஷன் ரஃப் நோட்டா வச்சு அதுல நான் கணக்கு டேபிள்ஸ் மேக்ஸ் டேபிள்ஸ்லாம் அதுதான் நான் ஃபர்ஸ்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ இப்படிதான் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் அப்படின்ட்டு. நன்றி அம்மா. உங்க மிஸ் ஸ்கேல் வாங்கி அடிக்க போறாங்கன்னு பயந்தப்போ முதுகுல சொரிஞ்சாங்கன்ற சிரிப்பு கதையெல்லாம் சொன்னதுக்கு நன்றி அம்மா. மார்கழி மாசம் அழகழகான வண்ணமான நிறைய கோலம் போட்டதுக்கு நன்றி அம்மா. உங்க தல தீபாவளி அப்போ பட்டாசு சத்தம் கேட்டு நான் வயிற்றுக்குள்ள இருந்தேன்னா திடுக்கிட்டு பயந்தேன் அப்படின்ட்டு அப்பாவை பட்டாசு வெடிக்க வேண்டாம்னு சொன்னதுக்கு நன்றி அம்மா. பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மாயாவரத்துல நிறைய சினிமாக்கு கூட்டிட்டு போனதுக்கு நன்றி அம்மா. என் கூட சில தீபாவளி நாட்கள்ல மாடியில வான வேடிக்கை பார்த்ததுக்கு நன்றி அம்மா. எனக்கு நிறைய தடவை சின்ன வயசுல ஷூ லேஸ் கட்டி விட்டதுக்கு நன்றி அம்மா. நிறைய தடவை என் முகத்துல உன் கையால பவுடர் அடிச்சு விட்டதுக்கு சில லேசான ஞாபகம் இதுல இருக்கு. நன்றி அம்மா. எவ்வளோ சொன்னாலும் நிறுத்தாம என்ன நிறைய போட்டோ எடுத்து மொபைல்ல என்னை ரசிச்சு எடுத்ததுக்கு நன்றி அம்மா. எங்களுக்கு நாங்க கேட்டோம்னு சோலி வாங்கி கொடுத்துருக்கேன் நன்றி அம்மா. நான் செஞ்ச பீன்ஸ் ஃப்ரை நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு நன்றி அம்மா. நிறைய பஜ்ஜி ருசியா செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. 4வது படிக்கும் போது ரீட்டா மிஸ் கிட்ட வந்து என்னை அடிக்க வேணாம்னு சொன்னதுக்கு எனக்கு இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வருது, மேல வருது. நன்றி அம்மா. ரொம்ப சின்ன வயசுலயே நீ தைரியமா சின்ன வயசுல அம்மான்ற பெரிய பொறுப்பை எடுத்துக்கிட்டது. இப்ப எனக்கு 30 வயசு ஆகுது. நான் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கிறேன். ஆனா 20 வயசுலயே என்னோட அம்மா வந்துச்சு அந்த அம்மா அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. நன்றி அம்மா. கோதுமையில வெல்லம் போட்டு ரொம்ப ருசியான தோசை செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. என் கூட நீ சேர்ந்து போட்ட நடைக்கெல்லாம் நன்றி அம்மா. ரொம்ப ஒழுக்கமா வளர்ந்து இருந்து காட்டினதுக்கு என்னையும் அப்படி வளர்த்ததுக்கு நன்றி அம்மா. சின்ன வயசுல நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் உன்னால முடிஞ்ச வரை நிதானமா பதில் சொன்னதுக்கு நன்றி அம்மா. நான் எப்படி மரமெல்லாம் பின்னாடி போகுதுன்னு ரயில்ல போகும்போது போகும்போதுன்னு ரயில்ல நான் எப்படி மரமெல்லாம் பின்னாடி போகுது ரயில்ல போகும்போதுன்னு கேட்டப்போ எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. என் கூட சேர்ந்து எனக்கு பிடிச்ச நிறைய இங்கிலீஷ் படம் நான் உனக்கு சொல்ல கூட உட்காந்து பார்த்ததுக்கு நன்றி அம்மா. நீ பாசமா கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி அம்மா. எனக்கு 20 வயசுல இருந்து இன்னும் நிறைய சுதந்திரத்தோட இருக்க நல்லா படிக்க தனியாரை கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. என்ன சில தருணங்கள்ல உன்னை கட்டுப்பிடிக்க அனுமதிச்சதுக்கு அது பெரிய விஷயம்.
ஆக்சுவலி நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க வீட்ல எல்லாம் வந்துட்டு நல்ல பெரிய மாடி வீடு, ரொம்ப வசதியாலாம் இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வந்து புலம்புவா இந்த மாதிரி. எனக்கு வந்துட்டு எனக்குன்னு ஒரு ரூம் கிடையாது. பிரைவசியே எனக்கு இல்ல அப்படின்ட்டு. ஆனா எங்க வீட்ல வந்துட்டு எங்க அம்மா வந்து அது செஞ்சு குடுத்தாங்க. அதுக்கான வாய்ப்பு பண்ணி குடுத்தாங்க. அது ஒரு பெரிய பாக்கியம். நன்றி அம்மா. முதலா நீ தச்ச அழகான சரியான எனக்காகவே ரொம்ப பொருத்தமா சுடிதார் டாப்ப பண்ணி குடுத்ததுக்கு. நன்றி அம்மா. எனக்கு எப்படி கோலம் போடணும், எப்படி கலர் அடிக்கணும்னு சொல்லி குடுத்ததுக்கு. நன்றி அம்மா. எப்படி தையல் மிஷின்ல தைக்கணும்னு செஞ்சு காட்டுனதுக்கு, அழகா சொல்லிக் குடுத்ததுக்கு. நன்றி அம்மா. எப்படி செடியெல்லாம் நல்லா வளர்க்கணும்னு சொல்லி குடுத்ததுக்கு. நன்றி அம்மா. நிறைய தடவை உன் புடவைகள நான் கட்டிக்க அனுமதிச்சதுக்கு, குடுத்ததுக்கு. நன்றி அம்மா. நான் எங்க போனாலும் எனக்கு ஜன்னல்ல ஒரு சீட் குடுத்ததுக்கு. நன்றி அம்மா. நிறைய தடவை எனக்கு தலைய துவட்டி காய வச்சதுக்கு. நன்றி அம்மா. நீ செஞ்சு கொடுத்த ரோஸ் மில்க் ரொம்ப ருசியா இருந்துச்சு. நன்றி அம்மா. இன்ஜினியரிங் பொறியாளி மூளையால ஒரு நாள் அந்த பாத்ரூம் டேங்க்ல வந்துட்டு லீக் ஆகுற அந்த ஃப்ளஷ் டேங்க் வந்துட்டு ரொம்ப அறிவாளித்தனமா புத்திசாலித்தனமா ஒரே ஒரு ஆணியால சரி பண்ணதுக்கு அறிவை கண்டு அன்னைக்கு நான் ரொம்ப வியந்தேன். நன்றி அம்மா. 28 நாள்லயே என்னை சென்னைக்கு ரயில்ல கூட்டிட்டு வரும்போது நான் நீ கட்டின ஊஞ்சல தூங்கும்போது எல்லாரும் வந்து யார் இந்த குழந்தை ரொம்ப குட்டியா இருக்குன்னு கதையில கேட்ட அந்த கதையெல்லாம் சொன்னதுக்கு நன்றி அம்மா. அருமை இல்லத்துக்கு விளையாட மாயாவத்துல நிறைய தடவை கூட்டிட்டு போனதுக்கு நாங்க ரொம்ப ஆனந்தமா விளையாண்டேன். நன்றி அம்மா. நீ தியானம் பண்ணி எனக்கு சின்ன வயசுல தியானம்னு ஒரு விஷயம் இருக்குன்னு அறிமுகப்படுத்தினதுக்கு. நன்றி அம்மா. சினிமாவை ரசிக்க சொல்லி கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா. சினிமா பாட்டெல்லாம் ரசிக்க சொல்லி கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா. ரொம்ப அழகான சின்ன சின்ன கம்மல் வளையல் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா. அழகான நுரையோட ரொம்ப ரொம்ப ருசியான பாலும் காஃபியும் நிறைய தடவை கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா. நிறைய தடவை பாத்ரூம்ல இருந்து டவல் கேட்டப்போலாம் எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா. நிறைய தடவை கிரீன் வேலி ஸ்கூலுக்கு ரேங்க் கார்டு கொடுக்கும் போது வந்ததுக்கு. நன்றி அம்மா. எஸ்ஆர்எம் ஸ்கூல்ல நான் என்ட்ரன்ஸ் பரீட்சை எழுதி முடிச்சு வர வரைக்கும் எனக்கு வந்து காத்திருந்ததுக்கு. நன்றி அம்மா. நிறைய தடவை எனக்கு மஃப்ளர் கட்டி விட்டதுக்கு. நன்றி அம்மா. காலையில வெளியே கிளம்பும் போது வாசல் வரைக்கும் வந்து எனக்காக நிறைய தடவை பால் கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா. சின்ன வயசுல எல்லா வருஷமும் அக்ராமங்கலம் கூட்டிட்டு போய் நிறைய அழகான சந்தோஷமான அனுபவங்கள் குளியல் ஞாபகங்கள் கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா. நிறைய தடவை சுட சுட வடை, மசால் வடை, மெது வடை, வெங்காய பச்சி, வாழைக்காய் பச்சி, ஊரு மருத்த மீன் எல்லாம் பாசமா செஞ்சு கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா. எஸ்ஆர்எம் ஸ்கூலுக்கு முதல் நாள் முதல் வாரம் என்ன நல்லா படியா பஸ்ல கூட்டிட்டு வந்ததுக்கு. நன்றி அம்மா. 4th block வீட்ல அழகா நிறைய செடி வளர்த்ததுக்கு. நித்தியமல்லி, ரோஜா, செம்பருத்தி எல்லாம் மாடியை இன்னும் அழகா ஆக்குச்சு. நன்றி அம்மா. 4th block வீட்ல எப்படி தண்ணி கீழே இருந்து மேல டப்புக்குள்ள போய் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வருதுன்னு சொன்னதுக்கு. ஆக்சுவலி நான் வந்துட்டு நான் ஃபேன் ஆஃப் பண்ணிருக்கேன். அதான் அதனால எனக்கு ரொம்ப வேர்க்குது. ஏன்னா அப்பதான் ஆடியோ கிளியரா இருக்கும். ஸோ ஐ ஹோப் எல்லாம் தெளிவா கேக்குதுன்னு நான் நம்புறேன். என்னன்னாலும் நம்ம வேலையை நம்ம ஃபோக்கஸ்டா முடிக்கணும். ஓகே. நன்றி அம்மா. சின்ன குட்டி முதல் ஃபர்ஸ்ட் பிறந்த நாளுக்கு அமுதன்னு கத்தி கூப்பிட்டு என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு அந்த கூட்டு குரல் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு கேக் கட் பண்றேன் இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே. நன்றி அம்மா. சரக்கு மரம் தினமும் விளையாடுற மாதிரி ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு. நன்றி அம்மா. பாட்டி வீட்டுல பலாக்கொட்டை சுட்டு கொடுத்ததுக்கு நெருப்புல போட்டு. நன்றி அம்மா. ரொம்ப ருசியான ரசம் சாதமும் ரொம்ப ரொம்ப ருசியான உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா. எங்களுக்காக எவ்வளவோ சண்டை அப்பா கூட போட்ட போதும் எங்களுக்காக பார்த்து நிறைய பழத்துக்கு உறுத்துக்கிட்டதுக்கு.
ஸோ நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வர சண்டை மாதிரி தான் எங்க அம்மா அப்பாவுக்கும் வரும். பட் எங்களுக்காக நிறைய தடவை மேரேஜ்ல இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு இன்டென்ஷன் செட் பண்ணி இருந்திருக்காங்க. நன்றி அம்மா. காய்கறி எல்லாம் எப்படி வெட்டணும்னு சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. என் கண்ணில் இருந்து நிறைய தடவை தூசி எடுத்து விட்டதுக்கு நன்றி அம்மா. தலைமுடி பின்னி எப்படி ரிப்பன் கட்டணும்னு சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. என்ன மாதிரி நல்லா படிக்கணும்னு சின்ன குட்டிக்கு எடுத்து சொன்னதுக்கு நன்றி அம்மா. கிரீன் வேலி ஸ்கூல்ல பின்வாசல்ல நின்று எனக்கு நிறைய தடவை ஸ்கூல் ஃபீஸ் கட்டினதுக்கு நன்றி அம்மா. லெனின் நகர் வீட்டில் அழகா பெரிய செம்பருத்தி செடி வளர்த்ததுக்கு நன்றி அம்மா. எனக்கு உடம்பு சரி ஆகணும்னு ஆட்டுக்குடல் குழம்பு ரொம்ப ரொம்ப நேரம் நிறைய வேலை செஞ்சு கொடுத்துருக்கு நன்றி அம்மா. நான் ஒரு முத்தம் கொடுத்தப்போ எனக்கு திரும்பி 2 கொடுத்துருக்கு நன்றி அம்மா. எனக்காக மணத்தக்காளி கீரை குழம்பு வச்சு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. எனக்காக செருப்பு கடையில நல்லா தேடி அழகான எனக்கு சரியான அளவோட நல்ல செப்பல் வாங்கி கொடுத்ததுக்கு எடுத்து கொடுத்ததுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மிஸ் பண்றேன் நன்றி அம்மா. சுவையான முருங்கைக்காய் வெங்காய குழம்பு பொரியல் செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. சுவையான கொண்டக்கடலை போட்ட குருமா குழம்பு செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. சின்ன வயசுல என் துணியெல்லாம் நல்லா துவைச்சு காய்ச்சி அழகா மடிச்சு வச்சதுக்கு நன்றி அம்மா. அழகான ரெட் வெல்வெட் சோஃபா சின்ன வயசுல நல்லா அது மேல குதிச்சு விளையாடுற மாதிரி வாங்கி போட்டதுக்கு அதுல முன்னையும் பின்னையும் குதிச்சு விளையாடுனது எனக்கு ஞாபகம் இருக்கு நன்றி அம்மா. கைக்குப்பி சாமி கும்பிட சொல்லி கொடுத்ததுக்கு நீ சொல்லி கொடுத்த வழியில எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அழகான அன்பும் ஆசீர்வாதமும் இப்போ நான் நல்லா உணர்றேன் நன்றி அம்மா. ரொம்ப ருசியான மாம்பழம் ஜூஸ் நிறைய தடவை போட்டு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. அடுப்பு பத்த வைக்க சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சுபம் லாபம்னு மஞ்சள்ல செலுத்து எழுதினதுக்கு நன்றி அம்மா. குளிக்க போனப்ப உன் அழுக்கு புடவையை என் கைப்பட போட்டுட்டு போனதுக்கு அப்போ உன் அழுக்கு புடவையை கட்டி பார்க்க நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஜனமா ஆயா எனக்கு கட்டி விட்டுச்சு. நான் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நன்றி அம்மா. ரயில்ல போகும்போது மரம் அங்கேதான் இருக்கு பின்னாடி போகல நம்ம தான் ரயில்ல முன்னாடி போறோம்னு சொன்னதுக்கு அந்த ஞாபகம் பச்சை பசேல் மரங்கள் எனக்கு பின்னாடி முதல் முறையா எப்படி போச்சுன்னு ஞாபகம் இருக்கு நன்றி அம்மா. எனக்கு ABCD எழுத சொல்லி கொடுத்ததுக்கு LKG UKG நீயே சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற அளவுக்கு நல்லா சொல்லி கொடுத்ததுக்கு என் வாழ்க்கையில முக்கியமான பெருமையான தருணம் அது நன்றி அம்மா. என் சின்ன வயசு போட்டோ UKG ரேங்க் கார்டு ஸ்கூல்ல கொடுத்த பிறந்தநாள் கார்டு இது போல எல்லாம் நிறைய அழகான நினைவுகளை பத்திரமா சேகரிச்சு என்கிட்ட சேர்த்ததுக்கு நன்றி அம்மா. 5th படிக்கிற 5வது படிக்கிற வர என்ன கிளப்பி தினமும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு சின்ன வயசுல ரோட்ல இருக்கிற சாக்லேட் கவர்லாம் நான் எடுப்பேன்ற கதைய சொன்னதுக்கு நன்றி அம்மா. எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நிறைய தடவை சுத்தி போட்டதுக்கு நன்றி அம்மா. நிறைய நாள் சத்து மாவு கஞ்சி செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. கேரட் சாப்பிட்டா நல்லா கண்ணு தெரியும்னு அடிக்கடி சொன்னதுக்கு நன்றி அம்மா. நிறைய நாட்கள் வீட்டுல பூஜை பண்ணி உருவத்தி ஏற்றி வீட்டோட வாசனையை கூட்டினதுக்கு ஒரு கிளாஸ் போடணும் அப்பதான் ஐ ட்ரைனஸ் நன்றி அம்மா. நீ இன்னும் சொல்லி கொடுத்த நிறைய விஷயத்துக்கு நன்றி அம்மா. வானத்த நட்சத்திரம் விழுந்ததை நீ பார்த்தன்னு அந்த கதையெல்லாம் சொன்னதுக்கு நன்றி அம்மா. எனக்கு நல்லா படிக்க ஏதுவா வீட்டுல சூழ்நிலை அமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. நான் ஒரு நாள் சீக்கிரம் வீட்டுக்கு தானே வந்தப்போ ஸ்கூல் எல்லாம் அம்லுன்னு கத்தி தேடினதுக்கு அப்போ வீட்டுக்கு போகும்போது சின்ன குட்டி சாருலதா சுபாஷ் கார்த்திக் கிட்ட நான் சொன்னேன் எனக்கு அம்மா என்னை கூப்பிடுறது கேக்குதுன்னு யார நம்மள வீட்டுக்கு நீ வந்ததுக்கப்புறம் நான் உன்கிட்ட கேட்டேன் நீ கத்தி குட்டியான்னு நீ அப்பா அம்மான்னு சொன்னேன் நன்றி அம்மா. என்னை ரொம்ப நல்ல பிள்ளையா வளர்க்கணும்னு ரொம்ப கவனமா உறுதியா அக்கறையோட இருந்ததுக்கு நன்றி அம்மா. நீ தைரியமா போய் கேளுன்னு சொன்னதுக்கு
கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. எனக்காக பார்த்து பார்த்து ரொம்ப திடமான பிங்க் கொடைய வாங்கி கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா. தீபாவளிக்கு தலையில நல்லெண்ணெய் வைக்க மறக்காம கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. தீபாவளி புது ட்ரெஸ்லாம் அழகழகா மஞ்சள் வச்சதுக்கு நன்றி அம்மா. நான் வயசுக்கு வந்தப்போ உன் முகத்துல சந்தோஷத்தை காட்டினதுக்கு நன்றி. நல்லபடியா சின்ன விழா ஹோமம் எல்லாம் நல்லா பண்ணதுக்கு நன்றி அம்மா. சின்ன வயசுல அழகா தினமும் புருவம் மேல ஐப்ரோ பென்சில்ல வரைஞ்சி விட்டதுக்கு நன்றி அம்மா. ஒரு நாள் எனக்கு புருவத்தை இன்னும் நெருக்கமா போட்டு விட்டதுக்கு நான் கேட்டேன், உங்ககிட்ட தெருவில் இருக்கிற ஒரு ஆண்டி மாதிரி நான் என் புருவம் மாறிடுச்சுன்னு, நீ கூட முழிச்ச புரியாம. நன்றி அம்மா. 10வது படிக்கும் போது என்னை வர வரம் ராமாயணம் சீரியல் பார்க்க விட்டதுக்கு 1 hour 10 மணி. நன்றி அம்மா. நான் 8வதுல இருந்து டியூஷன் போகல, வீட்லயே படிக்கிறேன்னு சொன்னப்ப என்னை நம்பி அனுமதிச்சிருக்கு நன்றி அம்மா. என்னோட நல்ல ராசியில தான் சின்ன குட்டியே பிறந்துச்சுன்னு எனக்காக நான் மனசு படக்கூடாதுன்னு சொன்னதுக்கு நன்றி அம்மா. நீ நிறைய ரெக்கார்ட் நோட்ல வரைவ, உன் ஃப்ரெண்டு உனக்கு எழுதி கொடுப்பான்னு கதையெல்லாம் சொன்னதுக்கு நன்றி அம்மா. மாயாவுக்கு போனப்போ உன் ஃப்ரெண்ட் தமிழரசி வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு நன்றி அம்மா. நிறைய தடவை கோயிலுக்கு போனப்ப எனக்கு உன்னோட பிரசாத விபூதி, குங்குமம், பொன்னை, ஈட்டபிள் பிரசாதம், பூவெல்லாம் அன்போட ஆசீர்வாதத்தோட கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. நிறைய இடத்துக்கு உன் கூட என்ன கூட்டிட்டு போனதுக்கு சின்ன வயசுல நம்ம வீட்டுல நான் தனியா இருந்த ஞாபகம் இல்லை எனக்கு நன்றி அம்மா. எங்களுக்காக நல்ல நல்ல டியூஷன் எங்க இருக்குன்னு தேடி விசாரிச்சு சேர்த்து விட்டதுக்கு நன்றி அம்மா. ரேணுகா அவங்க கல்யாண போட்டோல என்னை பார்த்து அழகா கொஞ்சினதுக்கு எனக்கு அந்த கொஞ்சம் முகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நீ வெற்றியை கொஞ்சிறப்பெல்லாம் நான் உன்னை ரசிச்சேன். அந்த சந்தோஷமான என்னோட அம்மா சிரிச்சுக்கிட்டே கொஞ்சின அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். நன்றி அம்மா. சின்ன வயசுல நகம் வெட்ட சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. ரொம்ப பொறுப்பா வீட்டு கணக்கெல்லாம் டைரியில எழுதினதுக்கு, செலவெல்லாம் ரொம்ப கவனமா முடிஞ்ச வரைக்கும் மிச்சம் பண்ணதுக்கு நன்றி அம்மா. உன் கருப்பு வெல்வெட் பிளவுஸ் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. உன் மென்மையான காட்டன் புடவையை எனக்கு போல உபயோகித்து கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. அழகான புடவை மடிக்க கத்து கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. எனக்கு ஜுரம் இருக்கான்னு நெத்தில கழுதுலாம் சுட்டு பார்த்ததுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் நன்றி உணர்றேன். நன்றி அம்மா. உன் வளையல் ரெட் வளையல் மாதிரியே எனக்கும் வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. சுனாமி வந்த நாள் அன்னைக்கு எங்களை பார்த்து நிம்மதியானதுக்கு நன்றி அம்மா. சின்ன வயசுல நான் தூங்க நீ பாடினதுக்கு, என் தலைமுடி என் முகத்துல படாம ஒதுக்கி விட்டதுக்கு, நீ எனக்காக பாடினியான்னு கேட்டப்போ நான் பாடினேன்னு சொன்னதுக்கு நன்றி அம்மா. ஸ்மார்ட் போன்ல ஃபில்டர் போட்டு தொப்பி போடுற மாதிரி, லிப்ஸ்டிக் போடுற மாதிரி அந்த மேக்கப் ஃபில்டர்ஸ் வந்தப்போ என் கூட ஜாலியா போஸ்ட் கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. அப்பாவை அப்பப்போ செல்லம்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு நன்றி அம்மா. நீயும் அப்பாவும் முதலா எங்க பாத்தீங்க, எப்ப பாத்தீங்க, என்னென்னலாம் பண்ணீங்கன்னு கதையெல்லாம் சொன்னதுக்கு நன்றி அம்மா. அப்பப்போ நான் கேட்டப்போ தடமுடி பின்ன தலையை கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. எனக்கு அம்மா ஊசி போட்டப்போ நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், திடீர்னு முடிச்சிட்டனால அது ஒரு மாதிரி கிராஸா இருக்கும் என் கையில, முடிச்சிட்டேன்ற கதைய சொன்னதுக்கு நன்றி அம்மா. என் காதுல ஊட்டிய சரியாக்க அந்த சின்ன குச்சியில போடுவாங்கல்ல, தொடப்பு குச்சி போட்டு விட்டதுக்கு, எனக்கு வச்சு விட்டதுக்கு நன்றி அம்மா. என் காது குத்துக்கு பச்சை பட்டு பாவாடை வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. நான் சின்ன வயசுல பிறந்த நாளுக்கு தேவி கூட போய் வாங்கி கொடுத்த சின்ன மஞ்சள் டப்பாவை எடுத்துக்கிட்டதுக்கு நன்றி அம்மா. என்ன பொத்தி பார்த்துக்கிட்டதுக்கு, முறுக்கு சுடும்போது எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு என்ன போக சொன்னதுக்கு நன்றி அம்மா. அப்பப்போ சில நேரம் உன் மடியில உட்கார தலை வச்சு தூங்க இடம் கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. நான் 4 மணிக்கு 10வது படிக்கிறப்போ நீ எந்திரிச்சு உடனே எனக்கு பால் செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. அழகான ரெட் வெல்வெட் ஆல்பம் வாங்கி அதுல நம்மளோட எல்லா அழகான ஞாபகங்களும் சேகரிக்க தொடங்கினதுக்கு
நன்றி அம்மா நிறைய தடவை எனக்கு அளவா அடியில முடி வெட்டி விட்டதுக்கு. நன்றி அம்மா நிறைய தடவை எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டதுக்கு. சில ஞாபகங்கள் எனக்கு இருக்கு. அப்போலாம் நான் நல்லா நிறைய வேகமா சாப்பிட்டேன். நன்றி அம்மா. சாப்பாடு செஞ்சு அப்புறம் வெள்ளை சோறியும் குழம்பையும் பேசன்ல கரண்டியால பிசைஞ்சு லஞ்ச் டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு போன எல்லா நாளுக்கும் அன்பா கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா. எனக்கு ரொம்பவும் சீக்கிரமே சின்ன வயசுல அழகா கோட்டுக்கு மேல இடையில எழுத தெளிவா சொல்லி கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா. நிர்மலா ஆண்டிய ஃப்ரெண்ட் பிடிச்சி அவங்க கூட சிரிச்சு பேசிக்கிட்டு ஜாலியா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு. நன்றி அம்மா. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு நீ கூட்டிட்டு வந்தப்போ என்னோட லஞ்ச் பேக்க நீ தூக்கிட்டு வந்ததுக்கு. நன்றி அம்மா. உனக்கு நிறைய தடவை உடம்பு சரியில்லாம இருந்தப்போ கூட எங்களுக்காக நிறைய வேலை செஞ்சதுக்கு. நன்றி அம்மா. எதிர்காலத்துல நல்லா இருக்கணும்னு யோசிச்சு பார்த்து எல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கு. ஐ திங்க் என்னோட அம்மா ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரி, நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். நன்றி அம்மா. என்னை நம்பி நிறைய எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்ததுக்கு. ஓகே. நன்றி அம்மா. என்ன ரொம்ப அழகா அலங்கரிச்சு நான் வயசுக்கு வந்தப்போ டெய்லர் ஆண்டியை கூட்டிட்டு வந்ததுக்கு. ரொம்ப நன்றி. நன்றி அம்மா. எல்லா வீட்டுல குடி போனப்பையும் நாங்க அழகழகா செடியெல்லாம் வளர்த்ததுக்கு. சரி, நான் கொஞ்ச நேரம் படிச்சு கட்டி போடுறேன். நன்றி அம்மா. என் கையில காலில நல்லா எண்ணத்தோட நான் நல்லா இருக்கணும்னு கயிறு கட்டி விட்டதுக்கு. நன்றி அம்மா. எங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் பார்த்து ஜடையோட போட்டோ பிடிக்க ஜெயாக்கா வயசுக்கு வந்தப்போ அந்த அழகான ஜடைய பொறுப்பா வாங்கி புத்திசாலித்தனமா அந்த ஞாபகங்கள்லாம் வந்து சேர்த்ததுக்கு. நன்றி அம்மா. இரும்பு ஸ்ட்ரால வச்சு டம்ளர்ல நான் சுலபமா குடிக்க பால் கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா. என் துப்புள் கொடியில இருந்து ஏதோ பண்ணி நூல் கட்டின அதை பத்திரமா பீரோடு வச்சு இருக்கிறதுக்கு. நன்றி அம்மா. உன் புடவை நைட்டி பாவாடை என்ன என்கிட்ட நம்பி கொடுத்து தைக்க சொன்னதுக்கு. நன்றி அம்மா. என் அமலேன்னு கத்தி நிறைய தடவை கூப்பிட்டு எழுப்பினதுக்கு. ஸ்கூலுக்கு சரியான டைம்ல போகிறதுக்கு. நன்றி அம்மா. என் காதுக்கு பின்னாடி சதை வளர்ந்தது பார்த்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனதுக்கு. நன்றி அம்மா. என்னோட மஞ்சள் சேர பத்திரமா வச்சுக்கிட்டதுக்கு. நன்றி அம்மா. முகப்பேர் வீட்டுல பாத்ரூம் எல்லாம் கட்டும்போது மாடிடா அழக எல்லா செட்டப்பையும் நான் நல்லா குளிக்கிறதுக்காக செஞ்சு கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா. எனக்கு குட்டி குடம் வாங்கி கொடுத்ததுக்கு. கொஞ்சம் பெரிய வயசுல குடம் தூக்க சொல்லி கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா. எனக்கு அப்பா மாதிரி நல்லவர் புருஷனா வரணும்னு வேண்டிக்கிட்டதுக்கு. அது என்கிட்ட சொன்னதுக்கு. நன்றி அம்மா. உனக்கு ராத்திரியில ரொம்ப தூக்கம் வந்த போதும் எனக்கு கண்முழிச்சு உன்னோட அற்புதமான தாய்ப்பால் கொடுத்ததுக்கு. என்ன நிறைய தடவை உன் கால் மேல உட்கார்ந்து வாய் போக விட்டதுக்கு. நன்றி அம்மா. நகை சீட்டு போட்டு ஜிஆர்டி தங்கச்சியின் அழகா வாங்கி கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா. ருசியா தாளிச்சு போட்டு தயிர் சாதம் நிறைய தடவை செஞ்சு கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா. நிறைய தடவை வெளியே போறப்போ ருசியான புளி சாதம் லெமன் சாதம் எல்லாம் பேக் பண்ணி செஞ்சு கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா. கீரை குழம்பு செய்ய நிறைய தடவை மத்து வச்சு நல்லா கடைஞ்சு கொடுத்ததுக்கு. நன்றி அம்மா. எனக்காக என் சாப்பாடை பத்திரமா நான் சாப்பிடுற வரைக்கும் அழகா மூடி வச்சதுக்கு. நன்றி அம்மா. நான் உன்னை மீன் குட்டின்னு கொஞ்சினப்போ என்னை அனுமதிச்சதுக்கு. நன்றி அம்மா.
நிறைய தடவை சாக்லேட் கவர், சிப்ஸ் கவர் எல்லாம் பிச்சு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. நான் கேட்டதுக்காக அழகான சூழி வாங்கி தந்ததுக்கு நன்றி அம்மா. நான் வயசுக்கு வந்தப்போ எப்படி பேட் வைக்கணும்னு நல்லா சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. உன் மென்மையான கோலசொல்லியால வீடு சத்தத்தை அழகாக்குனதுக்கு நன்றி அம்மா. நிறைய தடவை ரொம்ப நல்லா நிதானமா பொறுமையா இருந்ததுக்கு நன்றி அம்மா. மாயாவரத்துல நீ படிச்ச அம்மாங்குடி ஸ்கூல் அங்க போறப்ப வரப்பெல்லாம் காமிச்சதுக்கு நன்றி அம்மா. அப்பாவுக்கு பாசமா நகம் வெட்டி விட்டு இப்படியும் ஒருத்தர் உதவி பண்ணிக்கலாம்னு காமிச்சதுக்கு நன்றி அம்மா. கஷ்டமா இருப்போ நம்ம கூட சந்தோஷமான காலத்துல உதவியா இருக்கிறவங்கள விடுறது சரியில்லைன்னு சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. நிறைய தடவை மீன் எலும்பையும் பிரிச்சு எனக்கு ரொம்ப சுவையான மீன் குழம்பு, மீன் சதைய மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்ததுக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப அழகா மீன் முள்ளையும் மீன் சதையும் பிரிச்சு சாப்பிடுறேன்னு சொன்னதுக்கு நான் வந்துட்டு லாஸ்ட் 30 நாளா யார்கிட்டயுமே நான் பேசல. நான் மௌன விரதம்ல இருந்தேன். ஓகே, யார்கிட்டயுமே நான் பேசல. நான் பேசணும் 1 மாசம் கழிச்சு பேசுறது வந்துட்டு நான் என்னோட அம்மாவுக்கு நன்றி சொல்றதா பேசலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நான் அதுதான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி அம்மா. அப்பா ஆபீஸ் ஆயுத பூஜைக்கு ஒரு தடவை எனக்கு நல்லா மேக்கப் போட்டு அனுப்பிச்சதுக்கு நன்றி அம்மா. மலர் ஆண்டி ஒரு தடவை கொடுத்த சுறா மீன்ல சிக்கன் போல ருசியா செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. நிறைய தடவை ருசியான சுறா போட்டு செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. எனக்காக தெருவுல போன இடியப்பம், ராகி புட்டு எல்லாம் சரியான நேரத்துல வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. நிறைய தடவை நான் கேட்டதுக்காக அரிசி மாவு புட்டு தேங்காய் போட்டு செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. சில தடவை நீயே ருசியான பால்கோவா செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. நான் போர்வை ஃபுல்லா போத்திட்டு ஃபேன் போட சொன்னப்போ ராத்திரி தூங்க போற முன்னாடி போட்டதுக்கு நன்றி அம்மா. நான் போர்வை ஃபுல்லா போத்திட்டு ஃபேன் போட சொன்னப்போ ராத்திரி தூங்க போற முன்னாடி போட்டதுக்கு நன்றி அம்மா. அம்பத்தூர் அந்த கள்ளிக்குப்பம் ஏரியா வீட்ல இருக்கும்போது சனிக்கிழமை என் கூட கோயிலுக்கு வந்ததுக்கு, திரும்பி வீட்டுக்கு போறப்போ என் கூட மஷ்ரூம் சாப்பிட்டதுக்கு நன்றி அம்மா. சின்ன வயசுல நான் கேட்டப்போ மயிலிறகு வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. நான் 12வது படிக்கிறப்போ உஷா ராணி வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அவ கொடுத்த ஊக்கத்துல நான் இன்னும் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். சரியான நேரத்துல நிகழ்ந்த ஒரு சரியான நிகழ்வு. அவளை நான் அன்னைக்கு பார்க்கல, அவங்க வீட்டுக்கு அன்னைக்கு நம்ம போல அப்படின்னா நான் எப்படி படிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது. அவ எனக்கு கரெக்டா ஒரு அட்வைஸ் சொன்னாது, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நீதான் என்ன அன்னைக்கு அங்க கூட்டிட்டு போனேன். நன்றி அம்மா. சின்ன வயசுல முகப்பேர் வீட்டுல ராத்திரியில பக்கத்து வீட்டு ஆண்டிங்க கூட ஜாலியா பேசினதுக்கு நன்றி அம்மா. நான் உங்க 25வது கல்யாண நாளுக்கு கொடுத்த பரிசெல்லாம் ஜாலியா எனக்காக ஏத்துக்கிட்டதுக்கு நன்றி அம்மா. சேது பாஸ்கரா ஸ்கூல்ல படிக்கும் போது என் ஸ்கூல் ட்ரெஸ் ஆலா போட்டு சூப்பரா துவச்சு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. நான் 11வது படிக்கும் போது எக்ஸ்ட்ராவா என்ன சிஎஸ்சி கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்த்து விட்டதுக்கு நன்றி அம்மா. தெருவில் இருக்கிற நாய வந்துட்டு தோத்தோ கூப்பிடணும், மாட கூப்பிடணும்னு செஞ்சு காமிச்சு சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. நான் சந்தோஷப்படுவேன் உங்க வீட்டுக்கு வந்து சிலிக்கி குட்டிய போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனதுக்கு உங்க நன்றி அம்மா. நான் சந்தோஷப்படுவேன்னா உங்க வீட்டுக்கு வந்த சிலிக்கி குட்டிய போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனதுக்கு நன்றி அம்மா. சின்ன வயசுல ஸ்கூல்ல சொன்ன மாதிரி கடுகு போட்டு செடி வளர்த்து பார்க்க கொட்டாங்குச்சியில மண் போட்டு கடுகு கொடுத்து அளவா எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு சொல்லி கொடுத்து என் கூட ஜாலியா அதோட வளர்ச்சியா பார்த்ததுக்கு நன்றி அம்மா. குளிக்கும் போது சின்ன வயசுல நிறைய தடவை என் கண்ணுக்குள்ள சோப் போனப்ப என்னை சீக்கிரமா காப்பாத்தினதுக்கு அதுல இருந்து நன்றி அம்மா. எனக்கு தாய்ப்பால் கொடுக்க ஒரு பேசன் நிறைய பூண்டு சோறு செஞ்சு ரசம் சாதம் பாட்டி கொடுக்க சாப்பிட்டதுக்கு நன்றி அம்மா. எனக்காக மெதுவடையில சின்ன வயசுல செஞ்சப்போ நான் எனக்கு அது மேல இருக்கிற மொறு மட்டும் வேணும்னு சொன்னப்போ
உள்ள வடையில்லாம ஒரு முறை மட்டும் எப்படி பண்றதுன்னு சொல்லி யோசிச்சதுக்கு நன்றி அம்மா. நான் ஃபோன் பண்றப்போ எனக்கு நல்லா சாப்பிட சொன்னதுக்கு நன்றி அம்மா. என் வீட்டுக்கு வந்தப்போ நம்மள விட வீட்ல நல்லா என் வீட்டுக்கு வந்தப்போ நன்றி அம்மா. என் வீட்டுக்கு வந்தப்போ நம்மளை விட வீட்டை நல்லா வச்சிருக்கா அமலு சொன்னதுக்கு நன்றி அம்மா. அப்பாவோட நிறைய சிறு பெரு வயசு கதையெல்லாம் நம்ம 2 பேரும் சிரிக்கிற மாதிரி சொன்னதுக்கு நன்றி அம்மா. நான் வாங்கி கொடுத்த புடவையை தீபாவளி அன்னைக்கு போட்டுக்கிட்டதுக்கு நன்றி அம்மா. நான் சொன்னதை கேட்டு அன்னைக்கு என்ன நல்லது நடந்துச்சுன்னு எழுத தொடங்கினதுக்கு எனக்கு தெரியும் அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்னு எல்லா பயத்தையும் முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ இன்னமும் நல்லா சந்தோஷமா இருப்பேன்ற நம்பிக்கையே எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை தாண்டி நிறைய ஞாபகங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 பேஜ் நான் எழுதியது நான் ஃபுல்லா படிச்சுட்டேன். ஸோ இது தாண்டி நிறையவும் இருக்கு. நான் எழுதிக்கிட்டே இருக்கலாம். நான் இன்னைக்கு ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னோட அம்மா. அவங்க இல்லாம எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்காது. ஆக்சுவலி என்னோட உருவமே என்னோட அம்மா மாதிரி தான் எனக்கு இருக்குமே. என்னோட அம்மா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் எனக்கு உருவமே இருக்கும். கலருக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த உருவத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ஸோ ஒழுக்கம் வந்துட்டு என்னோட அம்மா கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு சமைக்க அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனா நான் சமைச்சா நல்லா வரும். அது என்னோட அம்மா கிட்ட இருந்து தானா வந்ததுதான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். இப்போ என் குரலை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கேன். 30 நாள் கழிச்சு நான் என் குரலை இப்பதான் நானே கேட்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் பாட ஆரம்பித்தேன். ஸோ நடுவில் கொஞ்சம் வாய்ஸ் ட்ரெயின் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோக்கு இந்த லைவ் வீடியோ இந்த ரெக்கார்டிங் வந்துட்டு நான் போடுவேன். ஸோ இதை நீங்க திரும்பியும் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இந்த வேலை வந்துட்டு நான் ரொம்ப நாளா செய்யணும். என்னோட அம்மாவுக்கு வந்துட்டு நன்றியை வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி ஒரு வீடியோ ரெக்கார்ட்ல போட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன். என்னோட அப்பாவுக்கு நான் ஃபாதர்ஸ் டேல பண்ணேன். ஸோ என்னோட அம்மாவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பண்ணலாம்னு பண்றப்போ நான் திடீர்னு மௌன விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் தான் யோசிச்சேன் பண்ணணும்னு நினைச்சோமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி முடிக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் இதுவா செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப திருப்தியா இருக்கு. நான் எப்படி சொல்றது, இப்போ நான் கொடுத்த இந்த வேலையை நான் கரெக்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னு திருப்தியா இருக்கு. அதுக்கு மேல நான் சொல்லணும்னா என்னோட அம்மா அப்பா வந்துட்டு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க எங்களை வளர்க்கறதுக்கு. என்னோட அம்மா வந்துட்டு என்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. ஸோ அதுல எந்த குறையுமே கிடையாது. நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன். நீங்க வளர்த்த விதம் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்ட். எனக்கு அதை தாண்டி உங்க நிலைமையில அதை தாண்டி வேற எதுவுமே பண்ணியிருக்க முடியாதுன்னு தான் தோணுது. ஸோ நீங்க எப்படி என்ன வளர்த்தீங்களோ அதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப அதுவே ரொம்ப எனக்கு திருப்தியா இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓகே, என்னோட அம்மா ஜாயின் பண்ணாங்களா இல்ல அப்பா ஜாயின் பண்ணாங்களான்னு தெரியல. ஸோ நீங்களும் உங்களுக்கு எவ்வளவு வயசா இருந்தாலும் நீங்களுமே வந்துட்டு உங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு நன்றி சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஜென்ரேஷன்லயும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு வெளிப்படையா அவங்களுக்கு நேரா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நன்றி சொல்றது இல்லை. ஆனா அது சொன்னோம்னா அதுல நிறைய நல்லது இருக்கு. நம்ம வந்துட்டு வாழ்க்கையில எவ்வளவு நல்லா நடந்திருக்கு இல்ல அப்படின்னு நம்ம ஞாபகப்படுத்துவோம். அண்ட் அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு அந்த நன்றி செலுத்துறது ரொம்ப முக்கியம் நம்மளோட முன்னேற்றத்துக்கும். ஸோ பண்ணுங்க, உங்களால எப்ப முடியுமோ பண்ணுங்க. என்னோட அம்மா அப்பா நீங்க பாக்குறீங்கன்னா கூட நீங்களும் பண்ணுங்க. உங்க அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு நன்றி வந்துட்டு செலுத்துங்க என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்கன்ட்டு. ரொம்ப ஜாலியா இருக்கும். ஸோ எனக்கும் இது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நன்றி அம்மா. இந்த மாதிரி அம்மா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். எனக்கு ரொம்ப திருப்தி. கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை நான் நல்லா அனுபவிச்சேன் ஃபுல்லா. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க பண்ண எல்லா நல்லதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
நான் சீக்கிரம் உங்கள்கிட்ட பேச பார்க்குறேன். ஓகே, ஸோ இதை உங்களுக்கு கேட்கணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. சீக்கிரம் திரும்ப பார்க்கலாம்.